ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கோட பேசிக்ஸ். ஸோ நம்ம வந்து சாட் ஜிபிடி வந்து ப்ராம்ப்ட் பண்ணுறோம். இனிமேல் நீ கொஞ்ச நேரத்துக்கு எனக்கு லினக்ஸ் மிஷின் மாதிரி பிஹேவ் பண்ணு அப்படின்னு. ஓகே, இதை கொடுத்துட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். உடனே என்னாச்சு, இது பார்த்தீங்கன்னாவே தெரியும். இது வந்து ஒரு லினக்ஸ் மிஷின் லாகின் பண்ணிங்கன்னா அப்படி தான் காமிக்கும். ஹோம் யூசர் எப்படி C:, விண்டோஸில் இருக்கோ அதே மாதிரி லினக்ஸில் வந்து ஹோம் யூசர்னு வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு கமாண்ட் வந்து ஒரு லினக்ஸில் கொடுத்து பார்ப்போம். டேட்டுன்னு ஒரு கமாண்ட். என்னாச்சு, இன்றைக்கி டேட்டுக்கு கொடுக்குது. வெட்னஸ்டே November 6 டைம் UTC டைம் கொடுக்குது. இது வந்து நம்மளுக்கு IST டைம் வேணால் மாற்றிங்க. இது சரி டேட்டு. இப்போ என்ன பண்ணோம், ஹூ ஆம் ஐனா யார் இந்த யார் இதில் லாகின் பண்ணியிருக்காங்கிறது மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனு. இதை தவிர வேறு என்னென்னா எல்எஸ்னால் லிஸ்ட்டு. இந்த டேரக்டரியில் என்னென்ன கண்டென்ட் இருக்குங்கிறத நம்ம இங்கே சொல்கிறோம், லிஸ்ட் பண்ணுறோம். அப்புறம் எல்எஸ் இதே வந்து வரிசைப்படுத்தி எனக்கு சொல்லு, டைம் படி வரிசைப்படுத்தி சொல்லு அப்படின்னா -LRT அப்படின்னு. ஸோ வரிசை நம்ம எப்படின்னா விண்டோஸில் போய் டேட் வாரியாக டிஸ்பிளே பண்ணுறோம்ல, அது மாதிரி இது மியூசிக்கு, வீடியோ, பிக்சர்ஸ், டவுன்லோட், டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு இங்கே பிரியுது. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இப்போ வந்து சேஞ்ச் டைரக்டரி CD மியூசிக் டேப்லாம் ஒர்க் ஆகுதுங்க. இப்போ என்னாச்சு, மியூசிக் டைரக்டரிக்குள்ளே போயிடுச்சு பாருங்கள். /home/user/music போயிடுச்சு. இப்போ மியூசிக்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். -LS-LRT அப்படின்னு கொடுத்தா அதில் ஏதோ 2 சாங் இருக்குது அப்படின்னு கட்டுது. சரியா, இப்போ என்ன பண்ணும், ஒரு சாங்கை டெலீட் பண்ணும். song1.mp3 ஆரம்னா ரிமூவ். இப்போ பாருங்கள் song 1 அங்கே போயிடுச்சு, song 2 மட்டும் தான் இருக்குது. இப்போ என்னென்னா ஒரு ஃபைலே ஒன்று க்ரியேட் பண்ணும், song3.mp3. இந்த ரைட் ஏரோ எதுக்குன்னா ஒரு புது ஃபைல் க்ரியேட் பண்ணும். உள்ளார எம்டி ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணும். இதை கொடுத்துட்டேன். இப்போ என்ன ஆகுனா உள்ளார song3.mp3னா 0 பைட்ஸில் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணும். song 2 song 3 இதோட பைட்ஸ் பாருங்கள் 0 பைட்ஸில் வந்துடுச்சு. ஓகேயா, இது ஒன்று. இப்போ இதை வந்து CD ... பின்னாடி வரும். திரும்ப நம்ம என்ன பார்க்குறோம், எந்த டேரக்டரியில் இருக்கோன்னு பார்க்குறோம். PWD print ஒர்க்கிங் டைரக்டரி. திரும்ப ஹோம் யூசர் வந்துட்டோம். ஸோ நான் வந்து ரொம்ப பேசிக்கான சில லினக்ஸ் கமெண்ட் தான் இதில் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன்.